அஜித் போல புரிந்து கொண்டு செயல்படும் கணவர் கிடைக்க ஷாலினி மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அட்வைஸ். நடிகர் அஜித் பல ஆண்டுகளை கடந்து முன்னணி நடிகராக ஏராளமான ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய நாயகனாக இருந்து வருகிறார். தன்னுடைய ரசிகர்களின் நலனில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார். தன்னுடைய குடும்பத்தினரை மட்டும் தன்னுடைய ரசிகர்கள் அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கை உடையவர் அஜித். இவரது இந்த கொள்கைக்காக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்ததுடன் தன்னை ரசிகர்கள் தலை என்று அழைக்க கூடாது என்று அஜித் முன்னதாக தன்னுடைய ரசிகர்களை கேட்டுக் கொண்டிருந்தார். இவர் பல வெற்றி படங்களை கொடுத்த நிலையில் தற்போது அஜித் நடிக்கும் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் வெளிவர இருக்கிறது. இந்நிலையில் நடிகர் அஜித் மற்றும் அவரது மனைவி ஷாலினி குறித்து பல்வேறு விஷயங்களை பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான சபிதா ஜோசப் பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார். அதில் நடிகர் அஜித் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்து அவர்களின் இன்சூரன்ஸ் உள்ளிட்டவற்றிலும் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளார். இப்படி அஜித் போன்ற கணவர் கிடைக்க ஷாலினி கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே போல ஷாலினி போன்ற பெண் மனைவியாக வாய்க்க அஜித்தும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் ஷாலினிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூற அஜித் எப்போதும் மறந்ததில்லை. சமீபத்தில் கூட தன்னுடைய பிறந்த நாளை அஜித்துடன் இணைந்து ஷாலினி கொண்டாடுவதை பார்க்க முடிந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் ஷாலினிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜித் அசர்பைஜானில் இருந்த நிலையில் ஷூட்டிங்கில் இருந்து சில தினங்கள் இடைவெளி எடுத்துக்கொண்டு சென்னை வந்த அஜித் ஷாலினியுடன் இருந்து அவரை பார்த்து கொண்டார். ஷாலினிக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை பரிந்துரைத்ததாகவும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சில தினங்களில் இயல்பு நிலைக்கு ஷாலினி திரும்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அதிக வெயிட் தூக்கக்கூடாது என்பதே இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து அவர் விரைவில் மீள்வதற்கு முக்கியமான பரிந்துரையாக இருக்கும். ஷாலினி வெயிட் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அவர் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார் என்று சபிதா ஜோசப் கூறியுள்ளார்.